ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமத் கிரியேஷன்ஸ். இந்த வருஷ தீபாவளிக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ஸ்வீட் பாதுஷா. பட் இது மைதா மாவில் செய்யாமல் நான் வீட்டில் செய்கிறேன், கோதுமை மாவில். மைதா மாவு உடம்புக்கு நல்லது இல்லைன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ வை டோன்ட் வி ட்ரை இன் வீட்டுன்னு நான் கோதுமை மாவில் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டும் எக்ஸலண்ட்டாக இருந்தது. வாங்க ரெசிபிக்கு போயிடலாம். இதுக்கு நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். கூடவே அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் சால்ட், 4 டீஸ்பூன் சுகர். இது எல்லாமே ஸ்பூன் கணக்கு தான். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துகிட்டு இருக்கேன், 3 டீஸ்பூன் நெய். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கையால் கலந்து கொடுக்கணும். நெய், சர்க்கரை எல்லாமே இந்த மாவோடு நல்லா ஒன்று சேரணும். நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பிடிக்க வரணும். தயிர் விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி பிடிக்க வரணும் நமக்கு. இப்போ ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பசையணும். நம்ம சப்பாத்தி மாவுக்கு பசைவோம் இல்லையா, அதை விட இன்னுமே சாஃப்டாக பசையணும். மாவு பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி வரும். அப்படியே டக் பண்ணி பாத்திரத்தில் வச்சு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. 1 hour அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ சுகர் சிரப் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு அகலமான பேன் எடுத்துட்டு 2 கப் சுகர், 2 கப் தண்ணி விட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கலாம். ஃப்ளேம் மீடியமில் இருக்கட்டும். சுகர் நல்லா கரையட்டும். சுகர் நல்லா கரைஞ்சிடுத்து. இப்போ அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும். சுகர் சிரப் நல்லா கொதிக்கும். பிசுக்கு பதம் சொல்லுவோம்ல, ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி, இந்த அளவுக்கு வந்தால் போதும். இதுக்கு கம்பி பதம் தேவையில்லை. குலாப் ஜாமுனுக்கு கூட நம்ம இந்த கன்சிஸ்டன்சி தான் வச்சுப்போம். இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் பிழிஞ்சுக்கிறேன். இது சுகர் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் பார்த்துக்கும். இதை இப்போ கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம மாவு எடுத்து பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. 1 hour ஆகிருக்கு நம்ம பிசைஞ்சு. பாதுஷா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நார்மல் சைஸ் பாதுஷா பண்ணுறதுக்கான அளவு. ஒரு சின்ன போர்ஷன் எடுத்திருக்கேன். ஆனால் நான் செய்ய போகிறது மினி பாதுஷா. ஸோ அதுலேயும் பாதி எடுத்துட்டு நான் ரோல் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு ஃப்ளாட்டன் பண்ணி ரோல் பண்ணணும். நடுவில் விரலால் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல் விழும். இது எண்ணெய் உள்ளே போய் வேகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உள்ளங்கையில் நெய் தடவிண்டும் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அப்படியே சர்க்குலர் மோஷனில் ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போது நடுவில் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஹோல் வரும். நீங்கள் வடைக்கு போடுற மாதிரி ஃபுல்லாகவும் ஹோல் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லா பாதுஷாவும் ரெடி. எனக்கு ஒரு 45 பீசஸ் வந்தது இந்த மெஷர்மெண்ட்டுக்கு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு இரும்பு கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் வந்து நம்ம ரொம்ப சூடு பண்ணக்கூடாது. லைட்டாக சூடு பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த பாதுஷாஸ் எல்லாம் உள்ளே ட்ராப் பண்ணணும். பாதுஷாஸ்லாம் ட்ராப் பண்ணதும் நம்ம ஃப்ளேமை வந்து மீடியமுக்கு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம போட்ட பாதுஷாஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக மேலே வருது. ஒரு சைடு வெந்ததும் நம்ம இன்னொரு சைடு திருப்பி போடலாம். 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெளியில் ஃப்ரைடாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கணும். இது நம்ம மைதா மாவில் பண்ணுற மாதிரி கலர் வராது. கோதுமை மாவுங்கிறதுனால கொஞ்சம் டார்க் கலராக வரும். இப்போ பாருங்கள், 2 சைடும் ஃப்ரை ஆகிடுது. இந்த கிராக்ஸ் எல்லாம் வந்திருந்ததுன்னா நல்லது தான். உள்ளே எண்ணெய் போய் வெந்திருக்கும். இப்போ இதை நம்ம அப்படியே சுகர் சிரப்பில் ட்ராப் பண்ணிடலாம். சுகர் சிரப் ஆறி இருந்ததுன்னா கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த பேட்சஸையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஆல்ரெடி சூடாக இருந்ததுனால போட்ட உடனே மேலே வருது பாருங்கள். ஃப்ளேமை கொஞ்சம் லோ பண்ணிவிட்டு ஒரு 2 minutes கழித்து நம்ம திருப்பி விடும்போது திரும்பவும் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். லோ அண்ட் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஹை ஃப்ளேமுக்கு போகவே கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சா வெளியில் மட்டும் ஃப்ரை ஆகும், உள்ளே வேகாது. இதையும் சுகர் சிரப்பில் சேர்த்துடுறேன். முதல்ல போட்டதை திருப்பி விட்டுடலாம். ஒரு பக்கம் சுகர் சிரப் ஊறி இருக்கும், இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டால் நல்லா ஊறிக்கும். எல்லாமா 20 minutes இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பிளேட்லேயோ இல்லை வேறு ஒரு பவுல்லையோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வாவ், நம்மளோட டேஸ்டியான யம்மியான வீட் பாதுஷாஸ் ரெடி ஆயாச்சு. இப்போ பாருங்கள், நான் ஒன்று எடுத்து உங்களுக்கு உடச்சி காட்டுறேன்.
உள்ளே நல்லா ஆயில் போய் வெந்து அட் த சேம் டைம் சுகர்லேயும் நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீமத் கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Happy and safe Diwali to you all. Thanks for watching my video. Bye bye.